எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னியா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. சனிப்பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புதுசு நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கலாம். முதல்ல சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். சனி எவ்வளவு காலங்கள் மீன ராசி வந்திருக்கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சனி வந்து மீனத்துல இருக்க போறாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க போறாரு. இதனால் வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி இருந்தாருங்க. இப்போ 7ஆம் இடத்துக்கு வரப்போறார். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 மாதங்கள் ஆல்மோஸ்ட் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். ஸோ இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சனி கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தார். நிறைய கன்னியா ராசிக்காரங்க, கடனே இல்லாத கன்னியா ராசிக்காரங்க கூட கடந்த காலங்களில் கடனில் சிக்கி இருப்பீங்க. ஏன்னா அது 6ஆம் இடத்துல சனி வந்து நல்லதானே பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக கன்னியை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்றது தான், சிம்ம ராசிக்கும் சரி கன்னியா ராசிக்கும் சரி, சனி 6ஆம் இடத்துக்கு வரும்போது கடன் பிரச்சனை தான் அதிகமாக கொடுப்பார். ஏன்னா இந்த 2 ராசிக்கும் 2 லக்னத்துக்கும் அவர் தான் 6ஆம் அதிபதி. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டுல உட்காரும் போது அந்த வீட்டுல என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பாரு. அப்ப 6ஆம் இடத்துல என்ன இருக்கு? கடன், நோய், எதிரி. இதுதான் சனி வந்து கடந்த காலங்கள்ல எல்லா கன்னியா ராசியும் கொடுத்திருப்பாரு. குறிப்பா கடன் பிரச்சனைல அதிகமா சிக்க வச்சிருப்பாருங்க. ஆரோக்கிய குறைபாடுல கொஞ்சமா உண்டு பண்ணி கொடுத்திருப்பாருங்க. அதே மாதிரி வேலை செய்ய இடத்துலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்ப்புகளையும் கொடுத்துருக்கும் இந்த சனி. சரிங்களா? ஸோ இதுதான் கடந்த ஒரு 2.5 வருஷத்துல நிறைய கன்னியா ராசிக்காரங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இனிமேல் எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துல இருந்து சனி வந்து 7ஆம் இடத்துக்கு வராரு. இது எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும்? ஏன்னா 7ஆம் இடம்ன்றது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடம் சனி வரும்போது, ஸோ 7ஆம் இடம்ன்றது இந்த கலத்தர ஸ்தானமாகவும் வரும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை, கருத்து வேறுபாடு, குடும்ப பிரிவு, ஆரோக்கிய குறைபாடு, அது இல்லாமல் பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுல ஒரு மனக்கசப்பு, தந்தை வழி உறவுகளால் பிரச்சனை, விரோதம் சொல்லிட்டு இப்படி நிறைய பலன்கள் 7ஆம் இடத்துல அந்த சனி வந்தா சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நடக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சனி 7ஆம் இடத்துல வந்திருந்தாலும் அது ஒரு குருவினுடைய வீடு. 2வது விஷயம் என்னன்னா, கோச்சாரத்துல குருவினுடைய நிலை நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா குரு, ராகு, கேதுக்கள் 2மே வருட கிரகங்கள். ஸோ சனி மட்டுமே நம்ம முக்கியமா பார்க்கக்கூடாது. சனிக்கு அடுத்து மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் நம்ம தெளிவா பார்க்கணும். அப்போ அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி ஆகி முதல் ஓராண்டு காலங்கள் மட்டும் கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமா இருக்கும். அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் மனக்கசப்புகள் உள்ளது கண்டிப்பா ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில. 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு காலகட்டமா இந்த 7ஆம் இட சனி ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா 2026 ஏப்ரலுக்கு அப்புறம் குரு வந்து ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல உச்சம் அடைந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கூடிய சனியை வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல சனி நன்மை செய்ய கடமைப்பட்டவர். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மற்ற எல்லா ராசியை விட, அதாவது இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு கஷ்டங்கள் கன்னியா ராசி கண்டிப்பா கிடைக்கவே போறதில்ல. கண்டிப்பா சனி வந்து நல்ல பலன்களை தான் அதிகமா கொடுக்க போறார். குறிப்பா இதுல வந்து என்னன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முதல் ஓராண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பார். சரிங்களா? ஸோ இந்த சனி ராசியை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய முக்கியமான ஒரு குணம் என்ன, ஒரு பிடிவாத குணம். சரிங்களா? அது கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுலையுமே கொஞ்சம் வளைந்து கொடுத்து போக மாட்டீங்க, கொஞ்சம் சுயநலமா யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சனி வந்து உடல் மனம் இரண்டையும் கொஞ்சம் கெடுப்பார். குறிப்பா நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் அக்கறை அப்படின்றது தேவை. குறிப்பா இந்த மாது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. நிறைய ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடிக்ஷன் ஆகாம வெளியே வந்துருங்க, முக்கியமா அதில் இருக்கிறவங்க. அதே மாதிரி கொஞ்சம் சனி வந்து ராசியை பார்த்தாவே ஒரு தேவையில்லாத ஒரு இனம் புரியாத ஒரு கவலை, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா, நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை வந்து, ஒரு மனதை வந்து கண்டிப்பா சனி வந்து கொடுக்கும். உடலையும் மனதையும் அலக்கழிப்பார் இந்த சனி அப்படின்னே சொல்லலாம். அப்போ கொஞ்சம் எண்ணங்களை தெளிவாக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தேவையே இல்லாம இனம் புரியாத ஒரு மனக்கவலை, ஒரு மனக்கலக்கம் அப்படின்றது இருக்கும். ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி உறுத்தலாவே வந்து மனசுல இருந்துட்டு இருக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு பயத்தை வந்து சனி வந்து கொடுக்கும். இது எல்லாமே தேவையில்லாத ஒரு பயம்தான். கண்டிப்பா சொல்றேன், இந்த சனி வந்து ராசியை பார்த்தாவே இப்படிப்பட்ட தன்மைகளை தான் கொடுக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் மனசை நீங்க தெளிவா வச்சுக்கணும். சரிங்களா? மனசை மட்டும்தான் இந்த சனி வந்து கெடுக்கும். அதனால
நிறைய வந்து கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நிறைய ஆன்மீக வழிபாடு அதிகமா பண்ணுங்க. மனசை வந்து தனியா இருக்காதீங்க, முக்கியமா தனிமையை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு கூட்டமாவே இருங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட இருங்க இந்த காலகட்டங்கள்ல. 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு சுப காரியங்கள் கண்டிப்பா நடக்கும். ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா திருமணம் நல்லபடியாக நடத்த முடியும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வரன், நல்ல ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பா கிடைப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே திருமண வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளதா போய் குரலாகி போனவங்களுக்கு இந்த காலகட்டம் 2வது திருமண வாழ்க்கையா இருந்தாலும் கண்டிப்பா நிலைத்த நீடித்த ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கும். மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை வந்து கரம் பிடிப்பீங்கன்னா 5ஆம் அதிபதி 7ல உட்காரும் போது நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள் வந்து காதல் திருமணம் நடக்கும். குறிப்பா பெற்றவங்க சம்மதத்தோட விருப்பப்பட்ட ஒரு காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி நிறைய பேர் காதல் வாழ்க்கையிலும் விழுவீங்க இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மையை சனி வந்து குடும்பம் ரீதியா கொடுக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரிங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க. சரிங்களா? ஏன்னா குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார் 2026ல. ஸோ அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிதி நிலைமை, நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு பற்றாக்குறையை கண்டிப்பா கொடுத்துரும். இந்த சனி வரக்கூடிய வருமானம் செலவுக்கு இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடன்ல சிக்கியிருப்பீங்க. இந்த கடன்ல சிக்கினவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கண்டிப்பா கடன் அடைக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள், நிறைய என்ன சொல்லுதுங்க பண வரவு கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியில முதல் ஓராண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் ஆன்லைன் பிஸ்னஸ், அதே மாதிரி ட்ரேடிங் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பெருசா முதலீடு பண்ணாதீங்க. சரிங்களா? முதல்ல ஏதோ ஆசை காமிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அப்புறம் பார்த்தா பெருசா வந்து கீழே இறக்கி விட்டுரும். சரிங்களா? அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் பிசினஸ், இந்த லாட்ரி, ரேஸ், பந்தயம், அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க வந்து ஒரு விஷயத்துல ட்ரை பண்றீங்க, அல்லது ஷேர் மார்க்கெட்ல முயற்சி பண்றீங்க, இதெல்லாம் பெருசா முயற்சி பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தான் சிக்கிவீங்க. குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க முதல் ஓராண்டுகள்ல. அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரிங்க, நண்பர்களா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, அந்த ஒரு என்ன சொல்றது கடன் அப்படின்னு கேட்டு வந்தாங்கன்னா முடிஞ்ச இல்லைன்னே சொல்றேங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்த காசு திரும்ப வராது. அதற்கடுத்து இந்த காலகட்டங்களில் அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்ய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா துறை ரீதியா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு இடமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும். அதே மாதிரி ஒரு பதவி உயர்வுடன் கூடிய ஒரு பணி மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும் இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம இதுல இந்த ஜாப் சேஞ்ச் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருந்திருப்பீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை விட்டு வெளியே வரக்கூடிய சில இடங்களுக்கு போஸ்டிங் போட்டு அனுப்புறது, ஸோ அந்த மாதிரி நமக்குள்ளேயும் இந்த சனியை வந்து கொஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? ஆனா அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா கம்மனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பா இருந்தாலும் போக போக உங்களுக்கு நன்மையான ஒரு காலகட்டமாக தான் அதை வந்து அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நகை சேரும் ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஏன்னா குரு வந்து உச்சமாக போறார் சீக்கிரமாவே. சரிங்களா? நல்ல பலன்கள் நிறைய காத்துட்டு இருக்குங்க. வேலை செய்யறதுலயும் பாத்தீங்கன்னா சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்காத ஒரு மதிப்பு, மரியாதை தற்போது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்களோட எல்லாருமே உங்களோட பேச்சுக்கு முக்கியத்துவம் தருவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு, தொழில் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல இந்த தொழில் வியாபாரம் ரெண்டுமே நல்லா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது நான் சொல்ற மாதிரி இந்த சனி பயிற்சியினுடைய முதல் ஆண்டுகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதன் பிறகு கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றங்களை உங்களோட வாழ்க்கையை நிச்சயமா பார்க்க முடியும் கன்னியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரம் வந்து வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதை கப்புன்னு பிடிச்சிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதே மாதிரி முதல் ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியா கொஞ்சம் அலைச்சல் அப்படின்றது இருக்குங்க. மூத்த அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அந்த விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? உங்களை நிறைய கார்னர் பண்ணுவாங்க. அதனால அதெல்லாம் பெருசா முக்கியம் தராம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நீங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு கொஞ்சம் கொண்டு போறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, இந்த பெயர் புகழ் அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2026 செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி சனி வந்து ராசியை பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த உணர்வுகளை கொஞ்சம் அதிகமா கொடுப்பார். சரிங்களா? நிறைய கோயில்களுக்கு போறது, நிறைய வந்து இறை வழிபாடு பண்றது, ஆலய தொண்டு செய்யறது, அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த சுற்றுலா மாதிரி புனித தலங்களுக்கு போயிட்டு வர்றது, காசி, ராமேஸ்வரம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வர்றது, ஞானிகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல வயதுல மூத்தவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது, ஸோ இந்த மாதிரி அமைப்புகளையும் இந்த சனி வந்து கொஞ்சம் கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து பாத்தீங்கன்னா
4ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 4ஆம் வீட்டை பார்க்கும்போது வீட்டை அதை ரெனோவேட் பண்ணுறது, அல்லது ஏற்கனவே வந்து செகண்ட் ஹேண்டாக இருந்த ஒரு ஏற்கனவே பயன்படுத்தின வண்டி வாகனங்கள் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது, ஏதாவது எதை யூஸ் பண்ணால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லாவே வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சனி வந்து 4ஆம் இடத்தை பார்க்கணும். கொஞ்சம் தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள், அவர் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மருத்துவ செலவில் கொஞ்சம் கொடுக்கும். அம்மாவோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனிப்பயிற்சியில முதல் 1 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு வந்தாவே கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்கும். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஏன்னா அடுத்து அஷ்டம சனி வரும். ஸோ அந்த அஷ்டம சனிக்கான சில விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். முன்னாடியே கொஞ்சம் சனி கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ அதனால கொஞ்சம் இந்த காலகட்டத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை ரீதியாக நீங்கள் பிரிஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். அதற்கடுத்து 7ஆம் இடம் வந்து கூட்டு தொழிலை குறிக்கின்ற இடம், சரிங்களா? அப்போ 2-3 நபர்களை சேர்ந்து ஒன்றாக கூட்டாக சேர்ந்து இந்த தொழில் எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல வந்துடும். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முதல் 1 ஆண்டுகள் பெருசா இந்த கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா கிடைக்காது, சரிங்களா? 2026 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த குருவும் சரி சனியும் சரி உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியும் வந்துடும். ஸோ ராசியை விட்டு கேது விலகி போறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் தான், சரிங்களா? கன்னியை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 2.5-3 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ இனி வரும் காலகட்டங்களில் இந்த சனி பயிற்சியில முதல் 1 ஆண்டுகள் மட்டும் கொஞ்சம் சவாலா இருக்கும். அதன் பிறகு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமா எவ்வளவுக்கு எவ்வளவு சனி வந்து கெடுதல் செஞ்சாரோ அந்த அளவுக்கு நன்மைகளை அதிகமா வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல அன்னதானம் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்றது. எப்பவுமே பண்றது, நீங்க அன்னதானம் அதிகமா பண்ணீங்கன்னா நிறைய புண்ணியம் சேருங்க. அதே மாதிரி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. காசு பணம் வந்து தூக்கி கொடுக்கறது, 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறது பெருசா ஒரு யூஸும் கிடையாதுங்க. உங்க கையால ஒரு வேளை சாப்பாடு இல்லாதவங்க, சாப்பிட இயலாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கி கொடுக்கறது நிச்சயமா எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டும் வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவனோட வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.